தமிழகத்தில் விஜய் ஆட்சி அமைக்க முடியுமா? டிவிகேக்கு 12 எம்எல்ஏ தேவை. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கும் சட்டமன்றம் உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரிய கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. மொத்தம் 234 தொகுதிகள் உள்ள நிலையில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் அவசியம். ஆனால் தாவேகா கட்சி 108 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது. அதில் கட்சி தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் ஒரு இடத்தை ராஜினாமா செய்ய வேண்டியுள்ளது. இதனால் எண்ணிக்கை 107ஆக குறைகிறது. மேலும் சபாநாயகர் நியமனம் காரணமாக மேலும் ஒரு இடம் குறைந்து 106ஆக ஆகிறது. இதனால் ஆட்சி அமைக்க தவேகா கட்சிக்கு கூடுதலாக 12 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு முன் கூட்டணி அமைத்திருந்தால் ஆட்சியில் பங்கெடுக்க வாய்ப்பிருந்திருக்கலாம் என கூறி காங்கிரஸ் கட்சியினர் தற்போது ஆதங்கம் தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மறுபுறம் கூட்டணி ஆட்சியை அமைப்பது குறித்து அழைப்பு வந்தால் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தெரிவித்துள்ளன. இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் பனையூரில் விஜய் ஆலோசனை நடத்தி வருகின்றார். இதனால் தமிழகத்தில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே இன்று சென்னை வரும் தமிழக ஆளுநர் முன்னுள்ள வாய்ப்புகள் குறித்தும் பார்க்கலாம். முதலில் அதிக இடங்களில் வென்ற தவேகா கட்சியை அழைத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க அவகாசம் வழங்கலாம். அது முடியாத பட்சத்தில் இரண்டாவது பெரிய கட்சியான திமுகவை அழைக்கலாம். ஆனால் திமுக கூட்டணிக்கு ஆட்சி அமைப்பதில் சவால்கள் உள்ளன. எந்த கட்சியாக ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டால் அரசியல் சட்டத்தில் 356ஆம் பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைக்கப்படலாம். மேலும் சட்டமன்றத்தை கலைத்து மறு தேர்தல் நடத்தவும் வாய்ப்புகள் உருவாகலாம். அடுத்த சில நாட்களில் நடைபெறும் அரசியல் மாற்றங்கள் தமிழக அரசியலின் திசையை நிர்ணயிக்கும் முக்கிய கட்டமாக இருக்கும். மேலும் அப்டேட்களுக்கு 3S மீடியாவுடன் இணைந்திருங்கள்.